ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா, ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்க படம். ஆக்சுவலாக இந்த படம் சின்ன குழந்தைங்களுக்கானது தான். என்னது சின்ன குழந்தைங்களுக்கா? அப்படின்னா பெரிய பசங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெரிய பசங்களாக இருந்தாலும் மனசளவில் குழந்தையா இருப்பீங்கல்ல, அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இதனால ஒன்லைனர் பார்க்காம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலி மூன் அண்ட் தி சீக்ரெட் புக் ஆஃப் ஹிப்னாட்டிசம் 2015 ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற ஒரு அனாத ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. அந்த அனாத ஆசிரமத்துல தான் நம்ம ஹீரோயினான மாலி வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனாத ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா எங்களுடைய ஓனரை தவிர அவங்க எப்போதுமே எங்களை ரொம்பவே ஹார்ஷா ட்ரீட் பண்ணுவாங்க. அது போக எங்களை விளையாட விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க, ஏன் சாப்பாடு கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க. அது போக நாங்க படிக்கவே கூடாது, அந்த மாதிரி எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே புக்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, ஸோ என் கூட வரியா, நம்ம கிச்சனுக்கு போய் நமக்கு தேவையானதை சாப்பிடலாம், ஏன்னா அந்த ஓனர் வந்து இப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த அட்வென்ச்சரஸான ட்ரிப் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதாவது ரிஸ்க் எடுத்து பண்றதுனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து அப்படியே பிரெட் எல்லாம் தொட்டு சூப்பரா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சத்தம் வந்து ஓனருக்கு கேட்டுருது, அவங்க இங்க தான் இருக்கிறாங்க போல. உடனே இங்க வந்து பார்த்து, என்ன தைரியம் இருந்தா நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபுட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பேய் மாதிரி கத்திட்டு, இது எல்லாத்துக்குமே யார் காரணம், உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டினதும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தானே இதெல்லாம் ஐடியா கொடுத்துருப்பான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஓனர் வந்து பயங்கர கோவப்பட்டு, தெரியும் மாலி நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால உனக்கு ஒரு தண்டனை என்னன்னா ஒரு வாரம் நீ பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாரம் மீன் சூப் தான் உண்டு, அதை தவிர எந்த ஒரு சாப்பாடும் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹார்ஷா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் என்ன பண்றது, அவங்க தானே ஓனர். ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலி வந்து ஒரு போஸ்டர் வந்து ஒன்று கையில் வச்சிருக்கிறா. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி டேலண்டான குழந்தைங்க வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் டேலண்ட் ஆனவன், அவனுக்கு இந்த கிட்டார் வாசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவனை பார்த்து, நீ இந்த டேலண்ட் ஷோல கலந்துக்கோ, உனக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னும் போது, அந்த கேங்லயே புள்ளி பொண்ணு ஒருத்தி இருப்பா, அவளுடைய பேரு ஹசல். அவன் என்ன சொல்றானா, என்னது டேலண்டடா, அவனே ஒன்னுத்துக்கு ஆகாதவன், அவனுக்கு ஐடியா சொல்ற நீயோ ஒரு கைவிடப்பட்ட குழந்தை தானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா சொல்லிட. இதனால ஹீரோயினுக்கும் செம டென்ஷன் ஆயிடுது. ஒன்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சத்தம் அந்த ஓனருக்கும் கேட்டுருது. அதனால என்ன சத்தம்டா அப்படின்னு வந்து பார்த்தா, ஹீரோயின் கையில அந்த பேப்பர் வச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த டேலண்ட் ஷோக்கான பேப்பரை நீ கையில் வச்சிருப்ப, உனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வாரம் தண்டனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால சோகமா உட்காந்துக்கிறா. அப்போ இவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் லேடி இருப்பாங்க. அவங்க தான் வந்து மாலியை சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நீ ஒன்றும் கைவிடப்பட்ட குழந்தை இல்லை, உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்ததுனால தான் உன்னை விட்டுட்டு போயிருப்பாங்க, ஸோ நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் சமாதானமாகறா. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் அந்த ஓனருக்கு தெரியாமல் அந்த அனாத ஆசிரமம் பக்கத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு போவாங்க. ஏன்னா அங்கே தான் சீக்கிரட்டாக புக் படிக்க முடியுன்றதுக்காக. அப்படி உள்ள வந்து ஒரு இடத்துல உட்காந்து புக்கை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அதே லைப்ரரிக்கு ஒரு சோடா புட்டி போட்ட ஒருத்தன் வரான். ஸோ அந்த கண்ணாடிக்காரன் அந்த லைப்ரரியில் இருக்கிற லேடி கிட்ட, இங்கே எனக்கு தேவையான ஒரு புக் இருக்குது, ஹிப்னாசிஸ், ஸோ அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னதும், அந்த புக்கு பேரை கேட்டதுமே இந்த லேடியை பார்த்தீங்கன்னா, அப்படியா அப்படி ஒரு புக்கு எங்கே இல்லையே, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அந்த கண்ணாடிக்காரன், இல்ல இந்த லைப்ரரியில இருக்கிறது எனக்கு தெரியும், சோ நீங்களே சொல்றீங்களா இல்லனா நானே வந்து செக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். இங்க நம்ம ஹீரோயின், என்னது ஹிப்னாசிஸ் புக்கா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சைட்ல பார்த்தா, சைட்ல தான் அந்த புக் இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்க ஆரம்பிச்சதுமே அந்த புக்ல இருந்து ஏதோ ஒரு லைட் வந்து படுற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. அது போக அதை படிக்க படிக்க நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்குது. அதனால அதை நைஸா எடுத்துட்டு ஓடலாம் ட்ரை பண்றாங்க. ஓடும்போது இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டான், அந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க வெளியில வரான். ஆனா வேகமா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ உடனே இந்த கண்ணாடிக்காரன், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு அங்க வெளியில நின்றுட்டு இருந்த லேடி கிட்ட கேட்க, இந்த பொண்ணு அந்த அனாத ஆசிரமத்துல தான் இருக்கிறான்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. இங்க ஆசிரமத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படிக்கும்போது அதுல ஒருத்தங்களை எப்படி நம்ம ஹிப்னோசிஸ் பண்றது, எந்த மந்திரத்தை யூஸ் பண்றது அப்படின்னு அதுல நிறையவே இருக்கு. ஹீரோயினால இதை நம்பவே முடியல. இருந்தாலும் அப்படியே அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு சரி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்ன
பண்றாங்கன்னா இந்த ஓனருடைய நாய் ஒன்று இருக்கும். அந்த நாய்கிட்ட இவ அந்த மந்திரத்தை சொல்றா. சொன்ன உடனே அந்த நாயோடைய கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர்ல மாறி இவ கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துக்குது. ஏன்னா இது எப்போதுமே டெரரா இருக்கும். அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு பவர் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகும்போது கரெக்டா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, எனக்கு காம்படிஷனுக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, நான் பிராக்டிஸ் பண்ணணும், நீ ஏன் எதுவுமே பண்ண மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடுற சாப்பாடும் சரி கிடையாது, மீன் சூப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, மாத்தணும், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வருது. ஏன்னா இவ தான் இப்போ ஹிப்னாசிஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால நேரா அந்த சமைப்பாங்கல்ல அந்த சமைக்கிறவங்கள இவளுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே மயக்கிறா. மயக்கினது அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே விதவிதமா சமைச்சு வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க, இவ்வளோ டேஸ்டான சாப்பாடா, அதுவும் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா சாப்பிடும்போது கரெக்டா அந்த ஓனர் வந்துட்டாங்க. ஸோ ஓனர் இதை பார்த்ததுமே எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது போக இங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்காரனும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாவா இருக்கிறீங்க, உங்களுக்கு துக்கமான ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா இன்னும் 2 நாள்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி வருது. ஸோ நீங்க 2 பேரும் பிரிய போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க கடைசி வரை நம்ம ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ இப்படி சொல்றதுனால ரொம்பவே கஷ்டப்படுறா. அதே டைம்ல நைட்டு இந்த கேர்டேக்கர் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஓனர்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு, ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனையும் நீங்க பிரிக்க கூடாது, அவங்க 2 பேரையுமே எப்போதுமே ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, மறந்துட்டீங்களா, நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களை போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன், நீங்க பண்ற தவறான காரியங்களை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த ஓனர் நிறைய தப்பான காரியம்லாம் பண்ணுவாங்க போல. ஸோ அதெல்லாம் அந்த கேர்டேக்கருக்கு தெரியும். அதனால அதை சொல்லி அப்படியே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. அதான் அந்த புக்கை தேடி வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவனுடைய அம்மாவுக்கு வீடியோ கால் பண்றான். வீடியோ கால் பண்ணி அம்மா நம்ம ஃபேமிலிலேயே நான் தான் ஒரு பெரிய இதை கொள்ளையடிக்க போறேன், நான் பேங்கை திருட போறேன், நீ என்னமா சின்ன சின்னதா திருடிட்டு இருக்கிற, நான் பண்றேன் பாரு பெரிய இதா, அதுக்கு என்கிட்ட ஒரு புக் இருக்குது, அதை வச்சு நான் நிறைய பேரை ஹிப்னாட்டிக் பண்ணி பேங்கையே கொள்ளையடிக்க போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஸோ அவனுடைய ஃபேமிலியே இந்த மாதிரி தான் போல. அது போக அந்த புக்கு வந்து இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குல்ல, ஸோ அதை வாங்கணும்னு என்ன பண்ணணும், இங்க வந்து வேலைக்கு சேரணும் இல்லையா, அதனால நேரா இந்த அனாத ஆசிரமத்தில் வந்து வேலைக்கு சேர்றதுக்காக அந்த ஓனர்கிட்ட வந்து வேலை கேட்குறான். அவங்களும் வேலைக்கா, சரி இந்த செப்டிக் டேங்க் வந்து கிளீன் இல்லாமல் இருக்குது, அதை வந்து கிளீன் பண்ணிருங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த புக்குக்காக பயப்புள்ள செப்டிக் டேங்க் வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த ஓனருக்கு பிரச்சனையா இருக்கிறது யாரு, அந்த கேர்டேக்கர் தானே. அவங்கள சொல்லி முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த பல்பு மட்டும் ஒர்க் ஆகல, இதை மாட்டி விட அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் மாட்டி விடுறாங்க. அந்த டைம்ல இந்த ஓனர் அப்படியே தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுனால கேர்டேக்கர் மேல இருந்து கீழே வந்து அடிபடுறது பயங்கரமா. அதனால அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவளுடைய பிரச்சனை இருக்காது அப்படின்னு இந்த ஓனரும் வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்படியே ஒரு நாள் போகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த புக்ஸ்ல இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, டேலண்ட் கான்டெஸ்ட், அதுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் கலந்துருக்கான்ல, அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரன் வா நம்ம போகலாம் அப்படின்னும் போது, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முடிக்கப்படாத ஒரு சின்ன வேலை இருக்குது, ஸோ நீ முன்னாடி போ, நான் கண்டிப்பா வேகமா வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி முன்னாடி அனுப்பி வச்சுட்டு இவ எங்க போறானா நேரா ஓனர் இருக்கிற இடத்துக்கு தான் போறா. ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்டுக்காரனை பிரிய மனசு இல்ல, அதனால அவனை தத்து கொடுத்துட கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஓனரை கடைசியா சக்சஸ்ஃபுல்லா ஹிப்னாடைஸ் பண்ணி இந்த மாதிரி இனிமேல் நீங்க எல்லா குழந்தைங்க கிட்டையும் ரொம்பவே அன்பா இருக்கணும், அது போக இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் வர போறாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஃப்ரெண்டுக்காரனை காமிக்க கூடாது, அதுக்கு பதிலா இங்க புள்ளி பொண்ணுன்னு சுத்திட்டு இருப்பால ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணை தான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பண்ணி விட்டுறா. அந்த ஓனரும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகேன்ற மாதிரி தலையாட்ட, ஏன்னா அவங்க தான் ஹீரோயினுடைய மயக்கத்துல இருக்காங்கல்ல. அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. கான்டெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறான். ஹீரோயின் வருவாளான்னு பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய டேன் வர்ற வரைக்குமே நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. ஸோ ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அதனால அவனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஸோ கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு வர இங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே லேட்டா அந்த கான்டெஸ்ட்டுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கான்டெஸ்டே முடிஞ்சு போச்சுன்னு. அதே டைம்ல தத்தெடுக்கிறதுக்காக 2 பேரண்ட்ஸ் வந்து இந்த அனாதாசிரமத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பொண்ணை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கோவமா வந்த நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் மேல உள்ள கோவத்தினால இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே அன்பா பாசமா நடந்து அவனை தத்தெடுக்கிற மாதிரி பண்ணிட்டான். ஸோ கரெக்டா நம்ம ஹீரோயின் வரப்போ அவன் கார்ல ஏறி கிளம்புறான். ஸோ ஹீரோயின் எப்படியோ தடுத்து எங்க போற, என்னை விட்டு போக போறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பேசுறத கேட்காம கோவத்துல அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கும் போது தான் அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்ற, இந்த மாதிரி நீ அன்னைக்கு கான்டெஸ்ட்டுக்கு வரல, அதனால தான் அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். ஸோ அவனை எப்படியாவது சமாதானப்படுத்த, அப்பதான்
திரும்பி வருவான்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கும் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னுடைய தப்பு தான். ஸோ நான் எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கு போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பேரண்ட்ஸ் தத்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அட்ரஸை அந்த ஓனர் ரூமில் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். ஸோ ஹீரோயினை பார்த்து மிரட்டி ஒழுங்காக அந்த புக்கு எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனுடைய காலிலே ஒரு உத விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இவனும் பிடிக்க வரான். ஆனால் அந்த ஓனருடைய டாக் இருக்குல்ல, அந்த டாக் வந்து இவனை கடிச்சு கீழே தள்ளிவிட இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிட்டாங்க. கடைசியில் அந்த நாயையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போகிறாங்க. ஸோ இப்போ முறை இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க ரொம்ப தூரம். ஸோ ஹீரோயின் கிட்ட காசு இருக்காது இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸில் ஏறி அந்த டிரைவரை ஹிப்னாடைஸ் பண்ணி அது மூலமாக ஒரு இடத்துக்கு போகிறா. ஸோ இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதனால நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலில் தங்குறா. ஏன்னா அவளுடைய ஹிப்னாடைஸ் பவர் யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரனையும் மீட் பண்ண, ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னை மன்னிச்சிரு, நான் அன்னைக்கு வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, ஸோ என் மேலே தான் தப்பு, ஸோ திருப்பி அவன் கூட வந்துரு அப்படின்னும் போது ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பேரண்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையாக இருக்காங்க, ஸோ உண்மையாக இருக்கணும் நான் அவங்களுக்கு, அதனால என்னால் அவன் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். அவ்வளோதான். இதனால ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தனியாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கடைசி வரை நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்ணான், அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு ஆட் வந்து டிவியில் ஓடுது. ஸோ என்ன ஆடுனா, இந்த நாட்டிலேயே ஒரு பாப் ஸ்டாராக ஒரு சின்ன பொண்ணு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருப்பான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவை, ஸோ யாராவது விருப்பம் இருந்தால் இந்த டேரக்டரை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் நம்மளும் போய் சும்மா கலந்துக்கலாம், நம்மகிட்ட தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான்னா, அந்த டேரக்டர் இருக்கார்ல அவரை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறா. ஸோ இவளுக்கு தான் அந்த ஹிப்னாடைஸ் பண்ணுறது தெரியும் இல்லையா, அதனால எல்லாரையுமே தாண்டி வேக வேகமாக அந்த டேரக்டரை போய் மீட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவரையுமே ஹிப்னாடைஸ் பண்ணி இந்த பேக்கப் டான்ஸராக செலக்ட் பண்ண சொல்கிறா. ஆனால் ஹிப்னாடைஸ் ஆன அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் அவள் தான் நெக்ஸ்ட் பாப் ஸ்டாராக இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் அடுத்த பாப் ஸ்டாராக இருக்கிறதுக்கான ஆசை வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறா. மேக்கப்ல இருந்து காஸ்டியூம் டிசைனர் வர எல்லாரையுமே ஹிப்னாடைஸ் பண்ணி இவ தான் அடுத்த பாப் ஸ்டாராக மாறுறதுக்கு பிளான் போடுறா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. இதை இந்த உண்மையான பாப் ஸ்டார் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் வந்து யார் இது நம்மளை விட இவளுக்கு முக்கியம் கொடுக்குறாங்களே அப்படின்னு வந்து பார்த்தா இவ பாட்டு பாடுறதும் சரி கிடையாது, டான்ஸ் ஆடுறதும் சரி கிடையாது. அப்படி இருக்க இவளை எப்படா செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது மிரண்டு போறா. அது போக இப்போ எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அடுத்த பாப் ஸ்டார் வந்து ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. எப்படி சும்மா கத்துறதும் டான்ஸ் ஆடுறேன்ற பேரில் துள்ளி குதிக்கிறது தான் நம்ம ஹீரோயினுடைய இதுவே. இப்படி இருக்க இப்போ நெக்ஸ்ட் பாப் ஸ்டார்ன்றது நம்ம ஹீரோயின்ன்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான டேட்டும் வரப்போகுது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இப்போ லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. இருந்த கொஞ்சம் பேரையும் நம்ம ஹிப்னாடைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லாரும் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மிரண்டு போய் சரி ஓகே அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்கை தேடி பார்க்குறான். அதில் குரூப்பாக இருக்கிறவங்கள எப்படி ஹிப்னாடைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்க அந்த மந்திரத்தையும் ஹீரோயின் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே டைமில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. அவனுடைய புது பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போக போகிறாங்க போல, அதனால தத்தெடுத்த இந்த ஃப்ரெண்டுக்காரனை நம்ம போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துடலாம், ஹாஸ்டலில் சேர்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்க. அவ்வளோதான். இதை கேட்டதுமே அவன் வந்து போயிடுறான். உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்ற மாதிரி அவங்களும் சொல்ல, அப்படின்னா எனக்கு எங்கே போகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இவனும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அப்படியே ரூமோடைய கதவை மூடி சோகமாக உட்காந்துக்கிறான். ஸோ மறுபடியும் நம்ம அனாத ஆசிரமத்துக்கு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக ஹீரோயினும் ரொம்பவே பயத்தோட அப்படியே ஸ்டேஜுக்கு போய் அந்த ஹிப்னாடைஸ் பவர் யூஸ் பண்ண. அவ்வளோதான். இவா அப்படியே தாவி துள்ளி குச்சி விளாண்டாலுமே அங்கே எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால பயங்கரமாக எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அந்த பாப் ஸ்டார் பொண்ணும் பார்க்குறா. நல்ல வேலையா அவளை ஹிப்னாடைஸ் பண்ணல போல. அதனால அவள் என்ன பண்ணுறான்னா, இவ ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறா, அது என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம ஹீரோயினுடைய ரூம்க்கு வந்து ஏதாவது தடையும் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும் போது அந்த ஹிப்னாசிஸ் புக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவனும் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஃபேமஸ் ஆனதுனால எங்கே இருப்பான்றது எனக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஸோ அது மூலமாக கண்டுபிடிச்சி ரூமில் தான் புக் வச்சிருப்பா அப்படின்னு தேடி வரும்போது அந்த புக்கு
வந்து இந்த உண்மையான பாப் ஸ்டார் கிட்ட இருக்கிறது தெரிய வருது. உடனே ஒழுங்கு மரியாதை அதை கொடு அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா இந்த சத்தம் வந்து செக்யூரிட்டி கார்டு கேட்டு அவன் வந்து உள்ள வர. ஸோ இதை பார்த்து பயந்த இந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்றானா, தப்பிச்சா போதும் மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிடுறான். அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் வருது. யாரு கால் பண்றாங்கன்னா இவனுடைய அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கு அமௌண்ட்டை வந்து மாத்த போறாங்க. ஸோ 2 செக்யூரிட்டி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஹிப்னாசிஸ் பண்ணி அந்த வண்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கோடீஸ்வரங்களா மாறிடலாம். அது போக நீ சொன்னல அந்த சின்ன பொண்ணு, அவளை நான் டிவியில பார்த்தேன். ஸோ அவளும் அதை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த கண்ணாடிக்காரனும், ஆமாம்மா நான் சொன்னேன்ல, இப்போ அந்த புக்கும் என்கிட்ட இல்லை. ஸோ நான் எப்படி அந்த ஹிப்னாட்டிஸ் பவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், என்ன பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது தான் அம்மா வந்து என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, ஏன் கவலைப்படுற, அந்த சின்ன பொண்ணையே தூக்கிடு, அவ ஒன்னையும் பண்ணிடாம ஸோ அதுக்கான ஸ்பெஷலான கிளாஸையும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கும் தயாராக. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஆனால் இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு நம்ம தகுதியானவளே கிடையாது, நம்ம பெரிய தப்பு பண்றோமோ, ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து என்ன பண்றானா, நேரா சோகத்தில் அவளுடைய ரூமுக்கு வரா. ரூம்ல பார்த்தா அந்த பாப் ஸ்டார் பொண்ணு உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஸோ அவ என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி 6 வயசுல இருந்து இதுக்காக பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தேன். ஆனா அது ஒரே நாள் எல்லாம் சரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் அது புரியுது. ஸோ அவ சொல்லிட்டா, என்னை மன்னிச்சிரு, நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். ஸோ இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஸ்டாரா இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பாப் ஸ்டார் பொண்ணுக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால என்ன பண்றானா, அவ அந்த புக் எடுத்திருப்பா இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பணும்னு போகும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இங்க வந்துட்டான். ஸோ ஃப்ரெண்டுக்காரனுக்கு அந்த புக்கை பத்தி தெரியும் போல நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருந்திருப்பான். அதனால 2 பேரும் சந்தோஷமா அங்கிருந்து அவங்களுடைய அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பலான்னு போகும்போது அந்த குட்டி நாயை காணோன்றத ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. ஐயோ எனக்கு பிடிச்ச நாய் அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தேட ஆரம்பிக்க. அந்த டைம்ல ஒரு லேடி வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே அந்த கண்ணாடிக்காரன் போட்ட பிளான் தான் போல. இது என்னன்னா, அவன் அந்த நாயை தூக்கி வச்சிருக்கிறான். தூக்கி வச்சுட்டு உனக்கு இந்த நாய் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கான லொகேஷனை மார்க் பண்ணி வச்சிருக்க. ஸோ ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு அந்த நாய் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால வேகமா அந்த கண்ணாடிக்காரன் சொன்ன இடத்துக்கு வரா. அங்க வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ ஒளிஞ்சுக்கோ, நான் போய் என்னன்னு பார்த்து முடிஞ்சா அவனை ஹிப்னடைஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறைய வச்சுட்டு இவன் அந்த கண்ணாடிக்காரனை தேடுறான். பார்த்தா அவன் ஒரு ஸ்பெஷலான கிளாஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான். ஸோ இது போட்டிருந்தா இவளால இது பண்ண முடியாது போல. ஸோ இவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் தெரியுமா, ஒரு வண்டியில வர்ற 2 பேரையும் நீ ஹிப்னடைஸ் பண்ணி அந்த வண்டியை எனக்காக எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உனக்கு இந்த நாயை வந்து உயிரோட தருவேன், இல்லைனா கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு நாய் முக்கியன்றதுனால சரின்ற மாதிரி சொல்லிட்டா. அதே மாதிரி இவ எந்த வேலை பண்ணணுமோ அந்த வண்டியை காமிச்சு அதில் உள்ள டிரைவரை ஹிப்னடைஸ் பண்ண சொல்ல. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணதுமே அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லி இந்த கண்ணாடிக்காரன் அந்த வண்டியை எடுத்துட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டான். ஸோ இப்போ இவனுக்கு இந்த பொக்கிஷமும் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து என்னுடைய நாய் எங்க, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, விட்டுருணுமா, வா உன்னுடைய நாய் எங்க இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டு கிட்ட கூட்டிட்டு வந்து, நாய் வேணுமா, நாய் கூடவே போயிரு அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு ஹீரோயினை லாக் பண்ணி, எனக்கு நீ நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு வந்து சமக்கவும் ஆகுது, இந்த மாதிரி ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு. அதே டைம்ல இந்த கண்ணாடிக்காரன் நம்ம அடிச்சுட்டு வந்து அந்த ட்ரக்ல இருக்கிற சேஃபை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சேஃபை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுல ஐ ஸ்கேனிங் இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும் போல. ஓபன் பண்ணவே முடியல. அந்த டைம்ல ஒரு 2 திருடர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இவனே அடிச்சு போட்டு இவன் கொள்ளையடிச்சதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாஸ்க கலட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இந்த கண்ணாடிக்காரனுடைய அம்மாவும் அவங்களுடைய புது பாய் ஃப்ரெண்டும் தான். இதை பார்த்து இந்த கண்ணாடிக்காரன் நொந்து போயிட்டான். ஏமா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்கும்போது, இங்க பாரு நீ ஒரு உதவாக்காரன்டா, உன்னை வச்சுட்டு ஒண்ணு கூட உருப்படியா பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, நான் இந்த புது பாய் ஃப்ரெண்ட் கூட வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஹீரோயினையும் பிடிச்சி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டான் இல்லையா, அதே கூண்டுக்குள்ளேயும் ஒன்று அடைச்சு போட்டுட்டு ஹீரோயினை மிரட்டி அந்த லாக்கரை வந்து ஓபன் பண்ண சொல்றா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹிப்னடைஸ் பண்ற பவர் இருக்கிறதுனால அந்த லாக்கரும் ஐ ஸ்கேனிங் மூலமா ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ கண்டிப்பா இது ஓப்பன் ஆகும்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டி கூப்பிட்டதும் ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஓப்பன் பண்றா. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட தங்கம் பணம்னு சொல்லிட்டு நிறைய பொக்கிஷம் இருக்குது. ஸோ உடனே ஹீரோயினை மறுபடியும் கூண்டுல அடைச்சு போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமா அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் இந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த இடத்துக்கு வரான். வந்து என்ன
பிளான் பண்றானா, சைடில் ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் வந்து சேஃப் வந்து தெரியற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அதை பார்க்குற மாதிரியும் செட் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட இருக்கிற அந்த பைனாக்குலர் எடுத்து அந்த சேஃபை பார்த்து இங்கே இருந்தே அந்த சேஃபை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தை படம் இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணதுலேயே அந்த சேஃப் வந்து லாக் ஆகுது. உள்ளேயே அந்த 2 திருடங்களும் வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எங்கள் போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேக வேகமாக அவங்களுடைய அனாதாசிரமத்துக்கு போகிறாங்க. போகும்போதே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இங்கே ஆல்ரெடி ஒரு ஓனர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஏன்னா அவங்கள தான் நம்ம ஹீரோயின் வந்து மாற்றிருப்பா இல்லையா, ஸோ அதனால நல்லவளா மாறி அப்படியே ரிசைன் பண்ணி போயிருப்பாங்க. அப்போ யார் இந்த அனந்த ஆசிரமத்தை இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த கேர்டேக்கர் லேடி தான். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாகி வந்திருப்பாங்க போல. ஸோ இதனால ஹீரோயினுக்கும் சந்தோஷம், எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா எல்லா குழந்தைங்களையுமே அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்த புக்கு வந்து இனிமேல் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த லைப்ரரிக்கு போய் வச்சிடலான்ற மாதிரி போகிறா. அப்போ தான் அந்த லைப்ரரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேணுக்குனே தான் நான் இதை உங்ககிட்ட வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி வச்சிங்க, ஆமாம் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்க, அப்படியே இந்த லேடியை காமிச்சு நான் வெறும் லைப்ரரியன் தான் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சுட்டி குழந்தை பார்க்க வேண்டிய படம் தானே. ஸோ எப்படி இருந்துச்சு, ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.